श्रीमती रामानुजाय नमः। श्रीमती निगमान्त महादेशिकाय नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे வாசிஷ்டாய நமோ நமஹ. நம சர்வேபியா. பாரதத்தில் மேற்படி இந்த கருடோபாக்கியானத்தில் கருடனை இவர் ஆகாசத்தில் பறந்து போகிறச்சே கஷ்யப்பர் பார்த்தார். இப்போ கஷ்யப்பர் பார்த்த கருடனிடத்தில் பேசுகிறார். கஷ்யப்ப உவாச்ச கச்சித்வக் குஷலம் நித்யம் போஜனே பகுலம் சுத கச்சிச்ச மானுஷே லோகே தவ அன்னம் வித்யதே பஹூ. பிள்ளாய், நல்லா இருக்கியா? சரியான ஆகாரம் உனக்கு நித்தியம் கிடைக்கிறதா? மனுஷர்கள் ஜீவிச்சிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உனக்கு ஆகாரமானது கிடைக்கிறதா? போதுமானதா இருக்கா? சந்தோஷமா இருக்கியான்னு கேட்குறார். உடனே கருடர் பதில் சொல்றார் பாருங்க. கருட உவாச்ச மாதா மே குஷலா சஸ்வத் ததா பிராதா ததா அக்யஹம் நஹி மே குஷலம் தாத போஜனே பகுலே சதா. என்னுடைய தாயார் நன்னா இருக்கா, அதே போல என் உடன் பிறந்தவனும் நன்னா இருக்கான், அதே போல நானும் நன்னா இருக்கேன். ஆனா அப்பா, எனக்கு சரியா ஆகாரம் கிடைக்கல, அதனால என்னுடைய சந்தோஷமானது முழுமையடையலை. என்ன இந்த நாகங்கள்லாம் அமிர்தத்தை எடுத்துட்டு வான்னு அமுச்சு வச்சுட்டா. இந்த அமிர்தம் கிடைக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லையே. இருந்தாலும் இன்னைக்கு எப்படியாவது அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு வந்து அம்மாவை அந்த அடிமை நிலைமையிலிருந்து காப்பாற்றணும். எங்கள் அம்மா எனக்கு 1000 நிஷாதர்களை சாப்பிட சொன்னான். 1000 பேரையும் சாப்பிட்டேன், இருந்தாலும் என்னுடைய பசியானது அடங்கலை. அதனால் ஹே மகரிஷியே, தயவு செஞ்சு எனக்கு வேற ஏதாவது ஒரு ஆகாரத்தை நீர் சொல்லணும். அது எப்படிப்பட்ட ஆகாரமாக இருக்கணும்னா, நீர் சொல்கிற இந்த ஆகாரத்தை நான் சாப்பிட்டு ஹே பிரபோ, நான் போய் அமிர்தத்தை ஸ்வர்க்கத்திலேருந்து வேகமாக எடுத்துட்டு வரணும். அதனால் அந்த மாதிரி ஒரு ஆகாரத்தை நீர் சொல்லணும். அந்த ஆகாரமானது கூடவே என்னுடைய பசி தாகம் ரெண்டத்தையும் போக்கும்படிக்கு இருக்கணும்னா. உடனே கஷ்யப்பர் ஒரு வார்த்தை சொல்கிறார். கஷ்யப்ப உவாச்ச இதம் சர்வ மகா புண்ணியம் தேவலோகேபி விஸ்ருதம் யத்ர கூர்மாக்ரஜம் ஹஸ்தி சதா கர்ஷத்திய வாங்முக. இந்த குளம் உனக்கு முன்னாடி தெரியறது பெரிய புண்ணியத்தை உடைய குளம். இது பெரிய புண்ணியமான குளம். இது இந்த குளத்தை தேவலோகத்தில் இருக்கிறவா கூட நன்னா தெரிஞ்சு வச்சுருப்பா. அவ்வளோ பிரசித்தி இந்த குளம். அங்கே ஒரு யானை இருக்குது பார்த்தியா, அதோடைய முகத்தை தொங்க போட்டுண்டு அந்த யானை விடாத அவனுடைய உடன் பிறந்தவன் தமையனான அந்த ஆமையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கு. தயோர் ஜென்மாந்தரே வைரம் சம்பிரவக்ஷ்யாமி அசேஷதः தன்மே தத்துவம் நிபோதத்ஸ்வ யத் பிரமாணௌச்ச தாபுபௌ. நான் இவா 2 பேரோட கதையை முதல்ல உனக்கு சொல்கிறேன். அந்த கதையை நீ கேட்டுட்டோ. இவா 2 பேர் ஏன் இங்கே ஆமையா யானையா இருந்துருக்கான்றத நீ புரிஞ்சுக்கோ. அந்த உண்மையான கதையை கேட்டுட்டோ. ஆசீத் விபாவசுர்நாம மஹர்ஷிக் கோபனோ பிருஷம் பிராதா தஸ்யானுஜஸ்சாசீத் சுப்ரதீகோ மகாதபாஹா. அந்நாளில் ஒரு பெரிய மகரிஷி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு விபாவசுன்னு பேர். ஆனால் அவருக்கு கோவம் தான் அடையாளம். அந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டுட்டே இருப்பார் தொட்டதுக்கெல்லாம். அவருக்கு ஒரு இளையவன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சுப்ரதீகன்னு பேர். இந்த மகரிஷி இருக்காரே விபாவசு, அவருக்கு இந்த சொத்தை பிரிக்கிறதுலாம் உடன்பாடு கிடையாது. ஆனால் இளையவன் இருக்காரே சுப்ரதீக, எப்போ பார்த்தாலும் சொத்தை பங்கு போடுன்னே பேசின்னு இருப்பார். அதனால் இந்த ரிஷிக்கும் பெருசாக எண்ணம் வரல சொத்தை வச்சுக்கணும்னு. ஏன்னா கூட இருக்கிறவன் இவ்வளோ நச்சரிச்சா சொத்தை பிரிக்கணும்னு எப்படி இன்னொருத்தருக்கு அந்த எண்ணம் வரும். அதனால் கொஞ்ச நாளை கழித்து சுப்ரதீக இப்படி கேட்டு முடிச்ச அப்புறமா அவர் என்ன சொன்னாராம் விபாவசு சுப்ரதீக இடத்துல, விவாகம் பகவோ மோகாத் கர்த்தும் இச்சந்தி நித்யஷஹ. மூர்க்கத்தனத்தினால, சொத்து மேல இருக்கிற மோகத்தினால தான் நிறைய பேர் இந்த பெத்தவா சேர்த்த சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. ஆனா அந்த சொத்தை பிரிச்ச உடனேவே 2 பேருமே சொத்து மேல இருக்கிற மோகத்தினால
அடிச்சுக்க ஆரம்பிப்பா. எதிரிகள் நண்பனுடைய வேஷத்துல இருக்கிற மாதிரி இவா 2 பேருக்குள்ள அஜ்ஞானத்தினாலையும் சுயநலத்தினாலையும் சண்டையானது வந்துட்டே இருக்கும். இவா 2 பேர் அவ சண்டைய ஒருத்தர மேல பழிய போட்டுண்டு சதா போட்டுட்டே இருப்பா. அதனால என்ன ஆறுது, பின்னானாமதுலோ நாசஹ க்ஷிப்ரமேவ பிரவர்த்ததே தஸ்மாத்விபாகம் பிராத்ருணாம் ந பிரசம்சந்தி சாதவஹ. இதனால என்ன ஆறுது, இவா 2 பேர் பிரிஞ்சுட்டா. பிரிஞ்சு நிம்மதியா இருந்தா தேவலை, அதுவும் இல்லை. கடைசியில் இவா 2 பேர் போடுற சண்டையினால நாசம்தான் விளைவிக்கிறதே தவிர ஒரு நல்லதும் நடந்தா மாதிரி தெரியல. அதனால்தான் சாதுக்கள் எப்பொழுதுமே பிரிக்கிறது பத்தியே பேச மாட்டா. எப்படி ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு தான் அவ பேசுவா. குரு சாஸ்திரே அனிபத்தானாம் அந்யோன்யேனாபிஷங்கினாம் நியந்தும் நஹி சக்யஸ்வம் பேததோ தனமிச்சசி. இப்படி யாரு பிரிச்சு எடுத்துன்னு போறாளோ எல்லாத்தையும் அவ சந்தோஷமா இருக்கிறது இல்லை, நாசத்தை அடையறான்னு சொன்னோமே, அப்படிப்பட்டவர்கள் சாஸ்திரத்தின் மேலேயோ ஆச்சாரியன் குரு மேலேயோ எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாதவர்கள். அவளுக்கு இதுலலாம் பெருசா ஈடுபாடு இருக்காது. ஆனா என்னோட அறிவுரையை கொஞ்சம் கூட கேட்காத நீயும் பிரிச்சே ஆக வேணும் இந்த சொத்தன்றதுல தீர்மானமா இருக்கியோ இல்லையோ, அந்த காரணத்தினால ஹே சுப்ரதிகா நீ ஒரு யானையாக போவாய் அப்படின்னு சபிச்சுட்டார். சுப்ரதிகாவும் சும்மா இல்லாத 2 பேருமே பெரிய தபஸ்வி. சுப்ரதிகாவும் சும்மா இல்லாத விபாவசுவை பார்த்து கடல்ல வாழக்கூடிய ஆமையாக போவாய் அப்படின்னு சபிச்சுட்டா. கஜ கச்சபதாம் பிராப்தா வர்த்தார்த்தம் மூடச்சேதசௌ ரோஷதோஷானுஷங்கேன திரியக்யோனி கதாவுபௌ. 2 முட்டாளும் இந்த இடத்துல இப்போ ஒன்று ஆமையாவும் இன்னொன்று யானையாவும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒன்றத்தை காட்டில் இன்னொன்று நீச்சமான பிறவி அது கிடச்சுடுத்து, கோபத்தினாலையும் சபிக்கிறதுனாலையும். இவா 2 பேருமே எப்பா பாரு சண்டையிலேயே இருக்கா. இவாளுடைய பலத்து மேலே இவாளுக்கு இருக்கிற தற்பெருமையினால இந்த குளத்துல சதா இவா சண்டை பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. யானைக்கு அதோடைய பலத்து மேலேயும் சரீரத்தினுடைய எடை மேலேயும் தற்பெருமை, ஆஹா நான் எவ்வளோ பெரியவன் தெரியுமா அப்படின்னு. ஆமைக்கு அதுக்கு அதோடைய பலத்து மேலேயும் எடை மேலேயும் ஒரு தற்பெருமை. பத்தியா நான் எப்படி இருக்கேன் பாரு, அவனை காட்டில் நான் வசதி தானேன்னு யானை நினச்சிக்கும். ஆமையை பார்க்கறச்சே ஆமை அவனை காட்டில் நான் வசதி தானே அப்படின்னு ஆமை நினச்சிக்கும். இப்படியே 2 பேர் நினச்சே சண்டை போண்டே இருக்கா. தயோர் அந்யதர ஸ்ரீமான் சமுபைதி மகாகஜக. இந்த அழகான இந்த யானையை பாரு, வேகமா ஓடி வருது குளத்துக்குள்ள. இந்த யானையோட கர்ஜனைய கேட்டு ஆமை உள்ள இருக்கே அது என்ன பண்றது, எஸ்ய பிரம்ஹித சப்தேன கூர்மாபி அந்தர்ஜலேஷய. கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆமை வேகமா அந்த ஜலத்தை பின்னாடி தள்ளிண்டு முன்னாடி நிக்கிறது யானையோட சண்டை போடுறதுக்கு. யானை அந்த ஆமை வேகமா வரதை பார்த்துட்டு அதோட தும்பிக்கையே ஒரு சுழட்டி வேகமா இன்னும் ஜலத்துக்குள்ள இறங்குறதான். இந்த மகாபலசாலியான இந்த யானை இருக்கே, அத்தோடைய தந்தம், நெற்றி பகுதி, அப்புறம் அத்தோட வால், பாதம், தும்பிக்கை எல்லாத்தையும் கொண்டு வேகமா மீன்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த குளத்துல இருக்கிற ஜலத்தை போட்டு தாக்குறது. இந்த ஆமை இருக்கே இதுவும் பெரிய பலசாலி தான். இது என்ன பண்றது, வேகமா அதுவும் அதோட தலையை தூக்கிண்டு சண்டை போட வருது யானையோட. இந்த யானை 6 யோஜனைகள் ஒசரம், 6 யோஜனைகள் ஒசரம் 12 யோஜனை அத்தோட சுற்றளவு. ஆமை இருக்கே அத்தோடைய ஒசரம் 3 யோஜனை, அத்தோடைய சுற்றளவு 10 யோஜனை. பைத்தியமாட்ட 2 பேர் ஒருத்தரோட சண்டை போட்டு இங்கே நின்றுட்டு இருக்காளே, தயவு செஞ்சு இவா 2 பேரையும் உன்னோட உணவாக்கிக்கோ, உனக்கு இறையாக்கிக்கோ. இவா 2 பேரை ஷாட்டுட்டு நீ போயிட்டு உனக்கு என்ன காரியமோ நீ போய் பார்த்துக்கோ, போயிட்டு வா. பெரிய மலையாட்டமும் மேகங்களுடைய கூட்டமாகவும் இருக்கக்கூடிய இந்த யானையை முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் அந்த ஆமையை சாப்பிடு. சாப்பிட்டுட்டு நீ போயிட்டு அமிர்தத்தை எடுத்துட்டு வா, போயிட்டு வா அப்படின்னு கஷ்யப்பர் சொல்றார். அப்ப கஷ்யப்பர் கருடனுக்கு ஆசீர்வாதம் பண்றார்.
யுத்யதः சஹ தேவைஸ்தே யுத்தே பவது மங்களம். பூர்ணகும்போ த்விஜாகாவோ யச்சான்யத் கிஞ்சிதுத்தமம் சுபம் ஸ்வஸ்த்யயனம் சாபி பவிஷ்யதி தவ அண்டஜ யுத்யமானஸ்ய சங்கிராமே தேவைः சார்தம் மகாபல. ரிச்சோ யஜூம்ஷி சாமானி பவித்ராணி ஹவீம்ஷி ச ரஹஸ்யாணி ச சர்வாணி சர்வே வேதாஸ்ச தே பலம். பலசாலியானவனே, எல்லா விதமான மங்களங்களும் உன்னை வந்து சேரட்டும். இந்த தேவர்களோட அமிர்தத்துக்காக யுத்தம் போடும்போது இந்த பூர்ண கும்பத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கூடிய பிராமணர்கள் உன்னை அனுகிரகிக்கட்டும். அது தவிர உற்றார் உறவினர்கள் பெரியோர்கள் அத்தனை மங்களமான விஷயங்களும் உனக்கு அனுகிரகிக்கட்டும். இந்த யுத்தம் தேவர்களோட போட போறிய, அது ஒரு உயர்ந்த பலத்தை உடைய யுத்தம். அது அதனால ரிக்குகள், யஜுஸ், சாம, அப்புறம் யாகத்தில் இடக்கூடிய ஹவிர்பாகம், அந்த நெய், யாக நெய் அதான் ஹவிர்பாகம். அதன் பின்பு எல்லா விதமான ரகசியங்கள், எல்லா வேதங்களும் உனக்கு பலமாய் நிற்கட்டும். இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நேராக போனார். அந்த குளத்தை பார்த்தார். குளத்துல மேலே நிறைய பட்சிகள் சுத்தின்னு இருக்கான். கீழே இந்த குளத்துல இருக்கிற ஜலத்தை பார்த்தாக்க அந்த நீர் வந்து தூய நீரா இருக்கான். அவ அப்பா சொன்ன அந்த வார்த்தையை நினைவுல வச்சுண்டு வேகமா போனார். ஒரு நகத்தால யானையை ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டார். இன்னொரு நகத்தால ஆமையை ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டார். 2 பேரையும் எடுத்துட்டு இப்ப பறந்து போயிட்டு இருக்கார். நேரா ஆலம்பன்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான பவித்திரமான ஒரு இடத்துக்கிட்ட வரார். அங்க நிறைய தேவ மரங்கள்லாம் இருக்கு. அவருடைய ரக்கை, அந்த ரக்கையை அடிச்சுட்டு தானே பறப்பார். இந்த ரக்கையை அடிச்சுட்டு பறக்கறச்சே ஒரு காத்தானது உருவாருதான் அந்த வேகத்துல. அந்த காத்தினுடைய வேகமான வீச்சை பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த தேவ மரங்கள்லாம் பயந்து போயிடுதான். அந்த மரங்கள் தங்க கிளைகளை தாங்கக்கூடியதா இருந்ததாம். அந்த தங்க கிளைகளை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மரங்கள்லாம் எங்க இந்த கிளைகள் எல்லாம் கீழே உடஞ்சு விழுந்துடுமோன்னு பயந்துட்டு இருந்ததாம். இதை பார்த்த பக்ஷி கருடாழ்வான், அவர் இதுங்கெல்லாம் ஏற்கனவே நடுங்கிட்டு இருக்கு, எதுக்கு இங்க போய் இருப்பானே, வேற தேவ மரங்கள் கிட்ட போலாமேன்னு அங்க இருக்கக்கூடிய வேற பெரிய பெரிய மரங்கள் கிட்டக்க போகணும்னு பாக்குறார். அங்க போனாக்க எத்தனையோ பெரிய மரங்கள் இருந்துதான். அதுல என்னெல்லாம் இருந்துதான், இங்க பெரிய பெரிய மலைகள்லாம் இருந்து, பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்தது. அந்த பெரிய பெரிய மரங்கள்ல எல்லாம் பழங்கள் எப்படி இருந்ததா, தங்கத்தாலான பழங்கள், வெள்ளியாலான பழங்கள், கிளைகள்ல எத்தனையோ விதமான மாணிக்க வஜ்ர வைடூரியங்கள்லாம் நிரம்பி இருந்ததாம். இந்த மரத்தெல்லாம் அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய அலைகளானது வந்து அலம்பர்தான். இதுக்கு நடுவுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான். இந்த ஆலமரமானது மனோவேகத்துல பறந்து போகக்கூடியவராம் கருடர். அவரை பார்த்து இந்த ரௌஹிணன்னு சொல்லக்கூடிய மரமானது பேசுறது, வாங்கோ இங்க வந்து என்னுடைய கிளைகள் ஏதாவது ஒண்ணுத்துல உட்கார்ந்துக்கோங்கோ. இந்த கிளை ஒன்னொன்னும் 100 யோஜனைகள் அளவுக்கு நீண்டு இருக்கக்கூடியது. இங்க வந்து நீங்க களைப்பாற்றிண்டு இந்த யானை ஆமையெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கோ அப்படின்னு அந்த மரம் சொல்றது. அப்ப பட்சிகள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவருமான, மலையளவுக்கு பெரிதாய் இருக்கக்கூடியவருமான, சுலபத்துல எல்லா இடத்துக்கும் மனோவேகத்துல போயிட்டு வரக்கூடியவருமான இந்த கருடாழ்வான் ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு இருப்பிடமான அந்த மரத்திலே போய் உட்காரணும் அப்படின்னு போறாராம். அப்ப அந்த மரம் ஆடிடுதான். அதுல இருந்து அந்த கிளைகள்ல எல்லாம் நிறைய இலைகள் இருந்துதான், அது உடஞ்சு போயிடுதான். கருடாழ்வான் அந்த மரத்துல மெதுவா அவருடைய பாதத்தை வச்சதுக்கே அந்த கிளை உடஞ்சு போற அளவுக்கு ஆயிடுதான். அது விழற சமயத்துல அந்த கிளைய பார்த்தாராம். பார்த்தாக்க என்ன ஆச்சரியம்னா, அந்த கிளையில இந்த வாலக்கில்ய மகரிஷிகள் தலைகீழா தொங்கிட்டு இருந்தாலாம். அந்த ரிஷிகள் தொங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவர் சொல்லிண்டாராம், இந்த ரிஷிகள் பெரிய தபஸ்விகள், இவா கொல்லப்படக்கூடாது. இந்த கிளை கீழே விழுந்துட்டா
ரிஷிகள் போயிடுவாளே, அதனால ஒரு காலம் இந்த கிளை விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட 2 நகங்களால காலில் ஏற்கனவே ஒரு காலில் ஆமையையும் இன்னொரு காலில் யானையும் கெட்டியா பிடிச்சுட்டு இருக்காரா. இப்ப அந்த ஆமையும் யானையும் நகங்களால இன்னும் இறுக்கி பிடிச்சிண்டு வேகமா அவர் என்ன பண்ணாரா, எங்க ரிஷிகள் விழுந்துட போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூக்கால அந்த கிளைய முதல்ல தாங்கினாராம். தாங்கினுட்டு அதுக்கப்புறம் அவரோட ரக்கைகளை விரிச்சுண்டு மேல போனாராம். வாலக்கிலி ரிஷிகள் கருடாழ்வான் இப்படி ஒரு காரியத்தை பண்றத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அந்த பெரிய பக்ஷிக்கு ஒரு பேரை கொடுத்தாளாம். என்ன பேர் கொடுத்தா தெரியுமா? குரும் பாரம் சமாசாத்யோ டீன ஏஷ விஹங்கமஹ கருடஸ்து ககஸ்ரேஷ்டஹ தஸ்மாத் பன்னக போஜனஹ. இந்த பெரிய பக்ஷி அதோட ரெக்கைகளை பெருசா விரிச்சுண்டு இந்த பெரிய பாரத்தை சுமைய தாங்கிண்டு இருக்கே, பக்ஷிகள்ல சிறந்தவராயும் பாம்புகளை உண்பவராயும் இருக்கின்றதே இந்த பக்ஷி, இது இன்று முதல் கருடன் என்ற பெயரால் அழைக்கப்படட்டும் அப்படின்னு வாலக்கில்ய மகரிஷிகள் இதுக்கு பேர் கொடுத்தா. வாலக்கில்ய மகரிஷிகள் அவளை தாங்கிண்டு கருடாழ்வான் மெதுவா கால்களால யானையும் ஆமையும் தாங்கிண்டு மூக்கால அந்த கிளைய தாங்கிண்டு நிறைய தேசங்களை பார்த்துட்டே வராராம். கீழே இந்த வாலக்கில்ய மகரிஷிகளை எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாராம் இடத்த. அப்ப அவர் தேடிட்டு இருக்கிறச்ச கந்த மாதன அப்படின்னு ஒரு மலையை பாக்குறாராம். அங்க கஷ்யப மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்காராம். அவ அப்பாவும் கருடன் வரத பாக்குறா. அந்த வாலக்கில்ய மகரிஷிகளை தூக்கின்னு வரத பார்த்துட்டு கஷ்யப்பர் சொல்றாராம், இந்த பேரு நீ ஏதாவது ஏடாகுடமா பண்ணி வச்சுடாத, அதுக்கப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏன்னா இந்த வாலக்கில்ய மகரிஷிகள்லாம் சூரியன் கதிர்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறவா. அவளுக்கு இப்ப கோபம் வந்தது, உன்னை சபிச்சுருவா, பார்த்துக்கோ, பெசாதரு, வெயிட் பண்ணு அப்படின்னு கஷ்யப்பர் சொல்றார். கஷ்யப்பர் உடனே அவருடைய பிள்ளைக்காக நேர வாலக்கில்யர்களிடத்துல போயிட்டு பேசுறார். கஷ்யப உவாச்ச பிரஜா ஹிதார்த்தமாரம்போ கருடஸ்ய தபோதனா சிகீர்ஷதி மகத்கர்ம ததனுஜ்ஞாதும் அர்ஹத. ஹே மகரிஷிகளே, தயவு செஞ்சு என்னோட பிள்ளைய விட்டுருங்கோ, அவன் ஏதோ லோகக்ஷேமத்துக்காக இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கான், ஆனால் அவன் இந்த காரியத்தை பண்றதுக்கு அனுமதி நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண உடனே இந்த மகரிஷிகள்லாம் அந்த கிளையிலிருந்து கீழே இறங்கி இமயம் மலைக்கு போய் தன்னுடைய தபஸை தொடர்றதுக்கோசரம் புறப்பட்டுட்டார். ரிஷிகள்லாம் அந்த பக்கம் புறப்பட்டு போன உடனே வினத்தை மைந்தனான கருடன் அவருடைய தொண்டை கட்டின்னு இருந்தான் இந்த கிளையை தூக்கின்னு வந்ததுனால. அதனால சொன்னாரா, ஏ மகரிஷியை தயவு செஞ்சு இந்த கிளையை நான் எங்க போடணும்னு சொல்றேளா, மனுஷர்களே இல்லாத ஒரு இடத்த எனக்கு சொல்லுங்கோ, அப்பதான் சௌரியப்படுவோம்னா. கஷ்யப்பர் சொன்னாரா, அங்க போ, அங்க ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கு, அங்க வெறுமை குகைகள் அதெல்லாம் தான் இருக்கு, மற்றபடிக்கு இங்க மனுஷர்கள்லாம் கிடையாது, மனுஷர்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத மலை அது, அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு நீ இந்த கிளைய போடுன்னா. கஷ்யப்பர் சொன்னதுனால கருடாழ்வான் 100,000 யோஜனை தள்ளி இருக்கக்கூடிய அந்த மலைக்கு புறப்பட்டு போறாராம். க்ஷண மாத்திரத்தில் அங்க போய் சேர்றார். அங்க போன உடனேவே இந்த தங்க கிளை தாங்கிட்டு வந்தாரோ இல்லையா, அதை கீழே போட்டாராம். கீழே போட்டோடனே டம்முன்னு சத்தம் கேட்டுதான். ரக்கை அசைஞ்சத்தினால ஏற்பட்ட அதிர்வுகள்னால மலைகளுக்கெல்லாம் ராஜாவாய் திகழக்கூடிய அந்த மலை அதிர்ந்து போயிடுதான். எப்படி ஒரு பெரிய புயலானது வீசித்துனா எப்படி இந்த மலைகள்லாம் ஆடி போகுமோ அந்த மாதிரி இந்த மலை ஆடி போயிடுதான். இந்த தங்கக்கிளையானது எத்தனையோ மரங்களை அடிச்சுட்டு கீழே விழுறது. அந்த தங்கக்கிளை அடித்த மரங்களினுடைய வர்ணனையை சொல்கிறார். அது எப்படி இருக்கான்னு, அந்த மரத்தில் இருந்த இலைகள் எல்லாம் கருப்பா, பூக்கள் மட்டும் தங்க வர்ணத்தில் இருந்துதான். இது வெள்ளேந்து பார்க்கும்பொழுது எப்படி இருந்துதான், கார்மேகங்கள் ஆகாசத்தில் கூடி இருந்து நடுவில் ஒரு மின்னல் வெட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மரங்கள் அந்த கிளை அதன் மேலே விழும்பொழுது காட்சி கொடுத்தது. இந்த மரங்கள்லாம் அப்படியே தங்கம் போல ஜொலிச்சுன்னு இருக்கா, அதெல்லாம் அந்த தரையில் போய் விழருது. அந்த தரை ஏற்கனவே எப்படி இருக்கு, மலையிலேருந்து கீழே விழுந்த அந்த மாணிக்க வஜ்ர வைடூரியங்கள் தங்கம் எல்லாமே கீழே விழுந்துடுத்தா. இப்போ இந்த மரங்களும் தங்கம் போல ஜொலிக்கிறது, கீழே மாணிக்க வஜ்ர வைடூரியங்கள் இருக்கு. அப்போ இந்த தரையை இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கான்,
இந்த இடமே சூரியனுடைய கிரணங்கள்னால ஸ்நானமான மாதிரி இருக்கான். அவ்வளோ தேஜஸா ஜொலிக்கிறதாம். அதன் பின்பு மலை உச்சியில் உட்காந்துட்டு கருடாழ்வான் அந்த யானையையும் ஆமையையும் சாப்பிட்றார். கருடன் இப்படி யானையும் ஆமையையும் சாப்பிட்டுட்டு இப்போ தெம்பா அந்த மலை உச்சியிலேருந்து புறப்பட்டு அமிர்தத்தை எடுத்துன்னு வரத்துக்காக போகிறாராம். அப்படி அவர் அமிர்தத்தை எடுத்துன்னு வரத்துக்காக கிளம்பும் போது என்ன ஆச்சா, ஸ்வர்க்கத்தில் நடக்கக்கூடாத அபசகுணங்கள்லாம் நடந்துதான். என்ன ஆயிடுத்தா, தேவர்கள்லாம் அந்த அபசகுணங்கள்லாம் பார்த்து நடுங்கி நொக்காண்டிருக்காங்க. பிரஜஜ்வால பயாத்தக, இந்திரனுடைய வஜ்ராயுதமாவது திடீர்னு தானே பத்தின்ட்டு எரிய ஆரம்பிச்சு கொடுத்தான். ஜுவாலையும் புகையும் கலந்ததுமாய் விண்கற்கள் வந்து விழ ஆரம்பிச்சுதான் பகல் பொழுதுல. கூடவே வசூக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், சாத்தியர்கள், மருத்கள் முதலே எல்லா தேவதைகளுமே ஒருத்தரோட ஒருத்தர் ஆயுதங்களை கொண்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சாலாம். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தோணித்தான், அபூதபூர்வம் சங்கிராமே ததா தேவாசுரேபிச்ச, இது வரைக்கும் தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் இப்படி ஒரு யுத்தமானது மூண்டதே கிடையாது. இடியோட கலந்து காற்றானது வீசறதான், அதாவது காற்று வீசும் பொழுது இடி இடிக்கிறதாம். மேகங்களே இல்லை, ஆனால் ஆகாசம் கர்ஜிக்கிறது. இந்திரனாலேயும் ஒன்றும் பண்ண முடியலையாம். இந்திரனே ரத்தம் சிந்தினானாம் அன்னைக்கு. அந்த தேவதைகள் கழுத்தில் இருந்த மாலை வாடி போக ஆரம்பிச்சிடுதான். பொதுவாக சொல்லும்போது தேவதைகளுக்கு அவ கண் சிமிட்ட மாட்டா, அவ கால் தரையில் படாது, மாலைகள் வாடவே வாடாது, இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னவோ அந்த மாலைகள் தேவதைகள் போட்டுன்றது வாடி போயிடுதான், பூக்கள்லாம் உதிர்ந்து கீழே விழாருதான், மேகமே அன்னைக்கு ரத்தவாந்தி எடுத்துன்றது தான். அதனால் இந்திரன் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் குழப்பத்தில் நேர ப்ரஹஸ்பதியை பார்த்து பேசுகிறார். இந்திர உவாச்ச, கிமர்த்தம் பகவன் கோரா உத்பாதாக சஹசோதிதாக நச்ச சத்ரும் பிரபஷ்யாமி யுதி யோ நஃப் பிரதர்ஷயேத். ஹே தேஜஸ்வி, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்கிறது? இது வரைக்கும் இப்படி ஒரு யுத்தமானது தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் பூண்டதே கிடையாது, ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் இந்த யுத்தத்துக்கு காரணமாக இருக்கிற யாரா ஒரு எதிரி இருப்பானா அப்படின்னு நான் தேடி பார்த்தாக்க யாருமே அந்த மாதிரி இல்லை. காரணமே இல்லாமல் இங்கே சண்டை நடந்துட்டுருக்கு. அப்படின்னா அப்போ ப்ரஹஸ்பதி சொல்கிறாராம், தவ அபராதோ தேவேந்திர பிரமாதாச்ச சதக்ரதோ தபசா வாலகில்யானாம் மகர்ஷீணாம் மகாத்மனாம். ஹே சதக்ரது, தேவதைகளுக்கு ராஜாவாய் திகழக்கூடியவனே, வாலகில்ய மகரிஷிகளிடத்துல நீ பட்ட அபச்சாரத்தினாலையும் உன்னோடைய அலட்சியத்தனத்தினாலையும் தான் இந்த நிகழ்வானது நடக்கிறது. கஷ்யபஸ்ய முனேஹே புத்ரோ வினதாயாச்ச கேச்சரக. போ கஷ்யப மகரிஷிக்கும் வினதைக்கும் பிறந்த பிள்ளை அந்த பெரிய பக்ஷி, தன் சங்கல்ப மாத்திரத்தில் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர், உன்னிடத்துலேருந்து இப்போ அந்த சோமபானத்தை எடுத்துன்னு போகிறதுக்காக வந்துட்டுருக்கான். அவனை சாமானியமாக நினைக்காது. அவன் அசாத்தியம் அப்படி சாதையேத்து, அசாத்தியம்னு நீ எத்த சொல்கிறியோ அதை சாத்தியமாக நடத்தி முடிச்சுட்டு போயிடுவான். நீ பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிற அத்தனை விஷயத்தையும் அவன் க்ஷண மாத்திரத்தில் பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளோ பலசாலி. உன் பொறுப்பம்மா இதுக்கு மேலே அமிர்தத்தை காவந்து பண்ணுறது அப்படின்னு இவர் சொல்லிவிடுறார். உடனே இதை கேட்ட இந்திரன் அமிர்தத்தை காவல் காத்துருந்தவாளை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பக்ஷி வருதான், தயவு செஞ்சு நீங்கள் இந்த அமிர்தத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். ப்ரஹஸ்பதியே சொல்லியிருக்கார், அந்த பறவைக்கு நிகரான பலமுடையவர் யாருமே கிடையாதான், அதனால நீங்கள் அமிர்த ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கோன்னு சொல்ல, தேவதைகள்லாம் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு என்னென்ன முன் நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அத்தனையுமே இவா எடுக்க ஆரம்பித்தாளாம். அமிர்தத்தை சுற்றி நின்னாளாம். கையில் பெரிய வீரதீரனான இந்திரனும் அவளோட சேர்ந்து நின்னானா, கையில் வஜ்ராயத்தை வச்சுண்டு. இந்த தேவதைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமான உயர்ந்ததான நிறைய ரத்னங்கள்லாம் பதித்திருக்கக்கூடிய தங்கத்தாலான கவச்சங்களை போட்டுருந்தாளாம். அது தவிர்த்து சாதாரணமாக எப்பொழுதும் போடக்கூடிய கவச்சம் அதை சாத்தின்னு இருந்தாளாம். அதில் தான் எத்தனையோ விதமான கோர ஆயுதங்களை சொருகி வச்சுட்டுருக்கா.
அதே போல் ரொம்ப பலசாலியாக இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் அவள் கையில் இருந்த அந்த கூர்மையான முனைகள் இருக்கக்கூடிய நிறைய விதமான பயங்கரமான உருவத்தை இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதெல்லாம் ஏந்திண்டு அளவிட முடியாத அளவுக்கு புகையுடன் கூடிய நெருப்பு பொறிகளை வெளியிட்டாளாம். அதே போல எல்லார் கையிலையும் சக்கராணி பரிகாம்சைவ திரிசூலானி பரஸ்வதான் சக்திச்ச விவிதாஸ்தீக்ஷ்ணாக கரவாலாம்ச்ச நிர்மலான். எத்தனையோ சக்கரங்கள், கதை, திரிசூலம், வாள் இப்படின்னு எத்தனையோ விதமான ஆயுதங்கள், கோரமான ஆயுதங்கள், கோரமான ரூபத்தில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் ஏந்திண்டு எல்லாரும் அங்கே ரெடியாக கருடனை எதிர்க்கிறதுக்கு நின்றுருக்காளாம். இந்த தேவதைகள் எல்லாரும் இப்போ ரெடியாக நின்றுருக்கிற சமயத்தில் இந்த தேவதைகள்லாம் பலத்தில் நிகரில்லாதவர்கள், தேஜஸ் சக்தி எதிலையுமே நிகரில்லாதவர்கள், அசுரர்களுடைய நகரங்களை க்ஷணமாத்திரத்தில் தூளாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அங்கே இந்த இப்படிப்பட்ட தேவதைகள் அந்த இடத்துல எரியன நெருப்பாட்ட காட்சி கொடுத்தாளாம். இவ அத்தனை பேருமே அமிர்தத்தை காவந்து பண்ணுறதுக்காக அந்த இடத்துல இப்படி வீரமாக நின்றுருக்கா. இப்படி இருக்கிற சமயத்தில் அங்கே இந்த தேவதைகள் நிற்கக்கூடிய விளைவாக இரும்பு கூர் முனைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கதாயுதங்கள்னால சூரியனுடைய கதிர்களால் ஒளிரக்கூடிய இன்னொரு ஆகாசம் மாதிரி பிரகாசித்த போர்க்களமாக அந்த இடமே காட்சி கொடுத்ததுன்னு சொல்லி முடிக்கிறார். இத்தோட 30வது அத்தியாயம் பூர்த்தியாருது. 31வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது சௌனக மகர்ஷி கேட்கிறார். சௌனக உவாச்ச கோபராதோ மகேந்திரஸ்ய கப்ரமாதஸ்ச சூதஜ தபசா வாலகில்யானாம் சம்பூதோ கருடக் கதம் கஷ்யபஸ்ய த்விஜாதேஷ்ச கதம் வை பக்ஷிராஜ் சுதः அதிருஷ்ய சர்வபூதானாம் அவத்யச்சாபவத் கதம் கதம் ச காமச்சாரி ச காமவீர்யश्च கேச்சரः ஏதத் இச்சாம்யஹம் ஸ்ரோதும் புராணே யதி பட்யதே. சௌனக மகரிஷி சௌதி மகரிஷியை பார்த்து கேட்கிறார், ஹே சூதரோடைய பிள்ளையா இருக்கக்கூடியவரே, இந்திரன் என்ன அபச்சாரப்பட்டான்? அவனுடைய அலட்சியம்தான் என்ன? என்னத்துக்காக வாலகில்ய மகரிஷிகளோட தபஸ்க்கு நிகரான ஒரு பிறவியாக கருடன் தோற்ற வச்சிருக்கார்? ஏன் கஷ்யப்பர் ஒரு பிராமணர் இப்படி பக்ஷிக்கு தலைவனான இந்த கருடனை ஈன்றெடுத்தார்? அதே போல சர்வபூதானாம் அவத்திய, எந்த ஜீவராசியாலையுமே அழிக்க முடியாத அளவுக்கு, யாராலையுமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு உருவத்தை எடுத்துட்டு என்னத்துக்காக இந்த பிறப்பானது இவருக்கு ஏற்பட்டது? எப்படி, என்ன காரணத்துக்காக இந்த பக்ஷிராஜனுக்கு சங்கல்பிச்ச மாத்திரத்தில் எந்த உருவத்தை வேணா எடுத்துக்கலாம், எந்த இடத்துக்கு வேணா போயிட்டு எவ்வளவு வேணா சக்தியை சேகரிச்சுக்க முடியும்னு இந்த வரமானது கொடுக்கப்பட்டது. நான் இதெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் புராணங்களில் இருந்தது அப்படின்னா தேவரீர் அதை எடுத்துரைக்கணும்னு சொன்ன உடனே சௌதி மகரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். சௌதிருவாச்ச விஷயோயம் புராணஸ்ய என்மாம் துவம் பரிபிருக்ஷசி ஸ்ருணுமே வதத சர்வம் ஏதத் சம்க்ஷேபதோ த்விஜஹ. ஹே பிராமணரே, நீர் கேட்ட இந்த கேள்வி ஏற்கனவே புராணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதான் உங்களுக்கு நான் விஸ்தாரமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்கோ. இந்த பிரஜாபதி கஷ்யப்பர் புத்திரபாகியத்துக்காக ஆசைப்பட்டு யாக யஜ்ஞாதிகளில் தன்னை ஈடுபடுத்தின்றார். அப்போ இந்த ரிஷிகள், தேவதைகள், கந்தர்வர்கள் எல்லாருமே அவருக்கு சகாயம் பண்ணினான். அப்போ இந்திரன், வாலகில்ய மகரிஷிகள் கூடவே மற்ற தேவதைகள் இவ அத்தனை பேரையுமே கஷ்யப்பர் மகரிஷி போயிட்டு யாகத்துக்கு தேவையான அந்த வெண்ணெய், நெய் இதெல்லாத்தையும் கொண்டு வரும்படிக்கு சொல்லியிருந்தார். இந்திரனோ பெரிய பலசாலியாச்சே, வீரியவானாச்சே. அதனால் அவன் மலையளவுக்கு எடையை உடையவன். எந்த விதமான ஒரு களைப்புமின்றி அந்த நெய் வெண்ணெயெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். அவன் அதெல்லாம் கொண்டு வர சமயத்தில் கட்டவர் அளவுக்கு இருந்த இந்த மகரிஷிகள், அந்த ரிஷிகள் எல்லாருமே சரியா சாப்பாடு இல்லாததுனால ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தாளாம். அவ உடம்போட ரொம்ப ஒட்டி உடஞ்சு விடுற மாதிரி இருந்தாளாம் இந்த
ரிஷிகள் அத்தனை பேருமே. அவ ரொம்ப பலவீனமா இருந்ததுனால ஒரு பசுவனுடைய குழம்பு காரணமாக அந்த வீதியில இருந்த ஒரு பள்ளத்துல தேங்கி இருக்கக்கூடிய நீர்ல மூழ்கி போயிட்டா. அப்படி மூழ்கினதுனால ரொம்ப அவஸ்தைப்பட்டாலாம். இதை பார்த்த இந்திரன் அவளே பார்த்துட்டு திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆச்சரியத்துல சிரிச்சுண்டே அந்த இடத்த கடந்து முன்னாடி வந்துட்டான். இவா பள்ளத்துல விழுந்துட்டா. ஒண்ணு காப்பாத்தணும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும். இது எதுவுமே பண்ணாத சிரிச்சுட்டு போயிருக்கான் புரந்தரன். அதனால இவாளுக்கும் அவ இந்திரனுடைய இந்த செயலுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கோபத்தோட செயல்பட ஆரம்பிச்சாளா. சுவாமின், இதை கேளும். இந்த ஆச்சரியமான ரிஷிகள் யாகாக்னியில நெய்ய சேர்த்தாளாம். அப்படி சேர்க்கும் பொழுது இந்த மந்திரங்களை சொன்னாலாம். என்ன மந்திரம் சொன்னா தெரியுமாவா? இன்னொரு இந்திரன் பிறக்கட்டும். இன்னொரு இந்திரன் பிறக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா எல்லா இடத்திலும் சுலபத்துல சங்கல்ப மாத்திரத்துல போயிட்டு வரக்கூடியவனா இருக்கணும். எல்லை இல்லாத பலத்தை சங்கல்ப மாத்திரேன வளர்த்து கொள்ளக்கூடியவனா இருக்கணும். இந்திரனுக்கே பயத்தை ஏற்படுத்தக்கூடியவனா இருக்கணும். நம்மளுடைய தபசனுடைய பலனாக இப்படி ஒரு நாயகன் இந்திரனை காட்டிலும் 100 மடங்கு பலசாலியாக அவனே ஆச்சரியப்பட்டு பயந்து போற அளவுக்கு இந்த இந்திரனானவன் தோற்ற வைக்கணும் அப்படின்னு இவா சங்கல்பிச்சுண்டு யாகத்தை பண்ணிட்டா இந்த மந்திரங்களை சொல்லி. இதை கேட்ட சதக்ரது பயந்து போய் நேர கஷ்யபர் இடத்துல போயிட்டு விஷயத்த சொல்றா. கஷ்யப பிரஜாபதி நேர வாலக்கிலிய மகரிஷிகள் இடத்துல, சுவாமின், நீர் ஆசைப்பட்ட காரியம் ஈடேர் எடுத்தானா, யாகங்கள்லாம் முடிச்சுடுத்தேன், என்ன சுவாமின்னு சொல்லுவோம்னா. இல்லை, இந்த இந்திரன் இருக்கானே, இவனை பிரம்மா தான் நியமிச்சார். நீரும் இன்னொரு இந்திரனை உருவாக்கணும்னு பிரார்த்தனை பட்டு இருக்கீர். ஹே சிறந்தவர்களே, நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. பிரம்மாவனுடைய வாக்க பொய்யாக்க கூடாது. அதனால நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யாதீங்கோ. நானும் உங்களுடைய ஆசை பூர்த்தி ஆகாம போகக்கூடாது அப்படின்னு ஆசைப்படலை. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன், இன்னொரு இந்திரன் ரக்கைகளோட கூட எல்லையில்லாத சக்தியோட கூட பிறக்கட்டும். இந்த இந்திரன் உம்மிடத்துல யாச்சகத்தை கேட்கக்கூடியவனாய் என்று நிற்கின்றானே, அவனுக்கு நீர்தான் எப்படியாவது காருண்யம் உள்ளம் பூண்டு மன்னிப்பை வழங்க வேண்டும்னா. இப்படி கஷ்யபர் சொன்ன உடனே வாலக்கிலிய மகரிஷிகள் சொன்னாலாம், சரி ஹே பிரஜாபதியே, எங்களுடைய தபஸ் இன்னொரு இந்திரனை உருவாக்குறதுக்கு தான். அதே நேரத்தில் உங்களுக்கு புத்திரபாகியமானது ஏற்படணும். அதனால இந்த செயல் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கட்டும். இந்த விஷயத்துல உமக்கு எது சரின்னு தோன்றதோ நீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சௌத்தி மகரிஷி மேற்படி சொல்றார், ஏதஸ்மினேவ காலேது தேவி தாக்ஷாயணி சுபா வினதாநாம கல்யாணி புத்திரகாமா யசஸ்வினி. இப்படியாக கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவியான வினதா. வினதா யாருன்னு பார்த்தோம், வினதா கத்ரு 2 பேருமே தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்கள். அப்படி வினதா கத்ரு, இந்த வினதா கஷ்யபரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இவதான் முதல் மனைவி. அதுதானே வினதாவும் சொன்னான், கணவனோட 2வது மனைவி அவளுக்கு தான் நான் சேவகம் போட்டிருக்கேன்னு சொன்னாலும் இல்லையா. அதனால வினதா தான் முதல் மனைவி. இவளுக்கு புத்திரபாகியம் ஏற்படணும்னு சொல்லிட்டு கஷ்யபர் என்ன சொன்னாராம், ஹே பெண்ணே, நான் இந்த மாதிரி யாகம் பண்ணிருக்கேன், நிச்சயம் உனக்கு புத்திரபாகியமானது ஏற்படும். 2 நாயக்கர்கள், பெரிய வீரர்கள் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக பிறப்பா. தயவு செஞ்சு இந்த 2 பிள்ளைகளையும் பத்திரமா கர்ப்பத்துல தாங்குவாயாக அப்படின்னு சொல்ல, இவளும் அதுக்கப்புறம் கர்ப்பம் தரிச்சா 2 சிசுக்களையும் நன்னா பாதுகாத்துண்டு வரா. பிரஜாபதி அதுக்கப்புறம் இந்திரனுக்கு சொன்னாராம், உன்னோடைய சக்திக்கும் பலத்துக்கும் துணையாக 2 உடன் பிறந்தவர்கள் பிறப்பாய்ப்போ அப்படின்னு சொன்ன உடனே, ஹே புரந்தரா, அவ உனக்கு உதவியாக தான் இருப்பாளே தவிர அவளால் உனக்கு எந்த விதமான தீங்கும் நேராது. உன்னுடைய பயத்தை நீ களைவாயாக. நீ ஒருத்தந்தான் இந்திரனா இந்த பிரபஞ்சத்தில் இருப்ப. பிரம்மா சொன்னதோ பிராமணர்கள் சொன்னதோ கொஞ்சம் கூட நீ பொருட்படுத்தாத. இந்த விஷயத்தில் அவ ஏதோ கோவத்தில் அவ சொல்லுட்டா நீ பண்ண காரியத்தினால, வேண்டாப்பா, இப்படி வஜ்ராயுதம் போல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் இனி ஒருபோதும் உன்னால் அவமதிக்கப்படக்கூடாது அப்படின்னு கஷ்யப்பர் சொல்லிடுறார்.
அதன் பின்பு நாள் வந்தது. ஜனயாமாச புத்திரவ் துவாருணம் கருடம் ததா விகலாங்கோருணஸ்தத்ர பாஸ்கரஸ்ய புரஸ்கரஹ. வினதா 2 பிள்ளைகளை ஈன்றெடுத்தாள். அருணன் கருடன் 2 பேர். இந்த அருணன் தான் முதல்ல பிறந்தார். அவருக்கு அங்கங்கள் சரியா வளரல. அவர் அங்கே எங்க போயிட்டார்? சூரியனுக்கு தேரோட்டியாக போயிட்டார். கருடன் பட்சிகளுக்கெல்லாம் ராஜனா இருக்கார். பிருகு வம்சத்தில் தோன்றினவரே. மேற்படி அவருடைய உயர்ந்த செயல்கள் சொல்றேன் கேளுங்கோன்னு சொல்லி முடிக்கிறார். இதுக்கப்புறம் 32வது அத்தியாயம் 32, 33, 34 இந்த 3 அத்தியாயங்களோட கருட சரித்திரம் முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் நாகங்களுடைய பெயர்கள் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கா 35வது அத்தியாயத்திலிருந்து. அதுக்கப்புறம் திருப்பி ஜரத்காரு ரீஎன்ட்ரி போடுவார். பரீட்சித் மகாராஜாக்கு சாபம் கிடைச்சது. ஜனமேஜயன் சர்ப்பசத்திர யாகம் பண்ணது. ஆஸ்திக மகரிஷியினுடைய அவதரணம். இது எல்லாமே இது வரக்கூடிய அத்தியாயங்கள்ல சொல்லப்படுறது. அதனால அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டா ஆஸ்திக பருவம் அதோட பூர்த்தியாருது. அதுக்கப்புறம் பாரதம் ஆரம்பிக்கக்கூடிய அம்சாவதரண பருவத்தை நாம் அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமியிடம் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கு சிம்மை கரணகுண சாமி ஸ்ரீமதி வெங்கடேஷ் வேந்த குருவே நமஹ. ஸ்ரீமதி ஸ்ரீவன் ஸ்ரீரகோப ஸ்ரீ ரங்கநாத மகாதேஷ்கர் நமஹ. ஸ்ரீமதி ஸ்ரீவத் சங்காரி மகாதேஷ்காய நமஹ. நமஸ்காரம். பாரதம் தொடரும்.